அது என்னவெனில், புறஜாதிகள் நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தினால், சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பிதா வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இன்னும் சுவிசேஷம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நற்செய்தி, சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தினால் நீங்களும் நானும் புறஜாதிகள் உடன் சுதந்திரன்னா உரிமையாளி, எல்லாத்துக்கும் உரிமையாளி, பிதாவுடைய எல்லாவற்றுக்கும் நான் உரிமையாளி. அங்கே பார்த்தோம், ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நாம் அவங்க ஒன்றும் செய்ய வேண்டியது, அது தானாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது, எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதே போல் உடன் சுதந்திரன் என்றால் அப்பாவுடையதுக்கு நான் உரிமையாளி, தானாக அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதை நான் விசுவாசிக்க வேண்டியது, அதை அனுபவிக்க வேண்டியது. ஹலோ, புரிஞ்சுட்டீங்களா? சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் உடன் சுதந்திரருமாய் ஒரே, அங்கே பாருங்க, ஒரே ஒரே சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவாகிய ஒரே சரீரத்துக்கு உள்ள இருக்கிறோம். அப்படிதானே இருக்கு? நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய். கொலோசியர் 3, என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சங்கீதம் 91:1, நீங்களும் நானும் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலில் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம், நீங்கள் தேவனால், சபையாரே நீங்கள் தேவனால், நாம் தேவனால், தேவனால் தேவ அன்பினால் இயேசுவின் பலிக்குள்ளே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அவர் சரீரத்துக்கு உள்ள இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவனால் உட்பட்டு இருக்கிறோம். அடுத்து சொல்றாரு, அப்பா தேவனால், இப்போ கிறிஸ்து நமக்கு என்ன ஆயிட்டார்? ஞானம் ஆயிட்டார், நீதி ஆயிட்டார், பரிசுத்தம் ஆயிட்டார், மீட்பு ஆயிட்டார். எனக்கு ஞானம் ஆயிட்டார், பரிசுத்தம் ஆயிட்டார், மீட்பு ஆயிட்டார், அறிவு ஆயிட்டார், புத்தி ஆயிட்டார், செழிப்பு ஆயிட்டார், சுக வாழ்வு ஆயிட்டார், நீடித்த வாழ்வு ஆயிட்டார், பாதுகாப்பு ஆயிட்டார், எல்லாவுமாய் ஆயிட்டார்.